This is extreme weather. நாடளாவிய ரீதியில் தற்போது தென்மேல் பருவக்காற்று படிப்படியாக நிலை கொண்டு வருகின்றது. அதனால் நாடளாவிய ரீதியில் தென்மேற்கு நோக்கிய காற்றின் பயணம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தை எடுத்துக்கொண்டால் மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. அதேபோன்று வடமாகாணத்திலும் அனுராதபுரம் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில வேளைகளில் மழை பெய்யக்கூடும். மாலை வேளையில் கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும். இந்த தென்மேற்கு காற்றுடன் ஆரம்பமாகியுள்ள வானிலை அறிகுறிகளுக்கு அமைவாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் இந்த மழை நிலைமை அடுத்த சில நாட்களிலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த அளவுக்கு பலத்த மழை எதிர்பார்க்கப்படவில்லை. அத்துடன் நாடளாவிய ரீதியில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகம் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே 14 மாவட்டங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய பலத்த மழையுடன் கூடிய வானிலையினால் 1600 குடும்பங்களைச் சேர்ந்த 5327 பேர் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 214 ஆகும்.